வணக்கம் மிஸ்டர் தீரன். வணக்கம் சார். நமது பண்ணை பெயர் மற்றும் முகவரி சொல்லுங்களேன். பிரீடர்ஸ் மீட் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் தீரன். நம்ம பண்ணை பேர் வந்து தீரன் கோட் ஃபார்ம். நம்ம பண்ணை வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பம் வாழ்வதற்கு பண தேவைங்கிறது அதிகமாக இருக்குது. கரெக்டு. ஓகேங்களா? அந்த பண தேவைக்கு விவசாயம் ஒரு சில பேர் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வேலைகளுக்கு போகிறாங்க, ஒரு சில பேர் நாம் ஏன் சொந்தமாக கால்நடை வளர்ப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அப்போ கடன் வாங்கி ஒரு பெரிய முதலீட்டில் செய்கிறாங்க. சரி, அவங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். கண்டிப்பாக. உங்களுடைய அனுபவத்தில் குறைந்த முதலீட்டில் எப்படி இந்த செம்மறி கிடாய்களை இறைச்சிக்காக வளர்க்குறது, அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே சார், இந்த கேள்வி வந்து ஒரு ஃப்ளாட் கொஸ்டினாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறது கஷ்டம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இப்போ செலவுன்றது வந்து செலவுகள் என்னென்ன வகையில் இருக்குன்னு, ஒன்று உங்கள் கை காசுலேருந்து முதலீடு போடுறது ஒரு செலவு தான். ஆனால் அதுக்கடுத்து வந்து நம்ம செய்கிற தப்புகளும் ஒரு செலவு நமக்கு வைக்கும். நம்ம செய்கிற தப்புகள் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம செலவு தான் ஆகும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் முதல்ல பண்ணுறவங்க வந்து சாதாரணமாக எவ்வளோ கற்றுக்கணுமோ அதை விட ரொம்ப அதிகமாகவே கற்றுக்கிட்டு அதை செஞ்சாகணும். நீங்கள் செலவு பண்ணுறீங்க பொருளோ ஷெட்லையோ இவ்வளோ செலவு பண்ணணும், முதல்ல கற்றுக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணணும். இது வந்து நான் ட்ரைனிங்கிறது மாதிரி சொல்லலை. நீங்கள் ஒரு செலவு பண்ணி ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊரை போய் அங்கே ஒரு நல்ல பண்ணைக்காரரை பார்க்குறீங்க, நல்லா பேசுகிறீங்க. உங்கள் சேனல்லே நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 3 லட்சத்தில் 4 லட்ச ரூபா எனக்கு வந்து ட்ராவலிங்லேயும் போய் ஆளுங்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு செலவாயிருக்கு. ஸோ ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு பிற்காலத்தில் தான் உதவும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் செலவு. இதுக்கடுத்து வர செலவு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொட்டகை அமைக்கிறதுல, பொருள் வாங்குறதுல, இதில் நீங்கள் இந்த தொழில்ன்ற இந்த ஆடு வளர்ப்புன்றது கிடையாது. விவசாயம் எந்த தொழிலாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மார்ஜின் வந்து கொஞ்சம் தின்னான மார்ஜின் தான். ஸோ அதுக்கு இருக்கும்போது எந்த செலவு நீங்கள் பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாக போயிட்டு பண்ணி ஆகணும். அது வேறு ஆப்ஷனே கிடையாது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து அது ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் செலவு கம்மியாக தான் பண்ணி ஆகணும். ஆனால் ஒரு இதில் வந்து பொருள் ஆடு எடுக்கிறீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து 90 நாள் வளர்ப்புக்கு செம்மறி ஆடு பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஆடுன்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் செலவு பார்க்காம மற்ற இந்த ஷெட்டில், ட்ரேயில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், இடத்துல அந்த மாதிரின்றதில் வந்து நீங்கள் விலை கம்மியாக எங்கெங்கெல்லாம் உங்களால் காஸ்ட்டு கம்மி பண்ண முடியும் நீங்கள் கம்மி பண்ணி ஆகணும். ஆனால் உங்களுக்கு போதுமான அனுபவம் வந்து ஒரு புரிதல், ஒரு லேர்னிங் போதுமான அளவுக்கு இருந்தாலே நீங்களே வந்து நிறைய செலவை கம்மி பண்ணிக்கலாம். சரிங்க. அதாவது நமக்கு இங்கே வந்து நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்குது. அப்படி இருந்தும் நீங்கள் வந்து ஒரு எளிமையாக கொட்டகை அமைச்சிருக்கிறீங்க. இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் இந்த செம்மறி கிடாய் வளர்ப்பை பற்றி பேசுவோம். சொல்கிறேன் சார். இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடம் பெருசு தான், ஓகேங்களா? அப்படி இருந்தும் இந்த இதுக்கு வந்து இப்போ நான் வந்து ரிமோட்டாக இருந்து மேனேஜ் பண்ணுற ஆள். நான் வந்து பண்ணையில் இருக்கிறதில்ல, என் வீடு வந்து வேறு இடம். நான் இங்கே பண்ணைக்கு வந்து மாதத்துக்கு 2 வாட்டி தான் வருவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக அதை புரிஞ்சுக்கிறணும். இப்போ எனக்கு வந்து நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி அதை வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறது, எவ்வளோ பண்ணால் என்னை நம்பி அந்த பார்த்துக்கிற ஆளுங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கக்கூடாதுன்னு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணணும். இவ்வளோ இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் போட்டு நம்ம வந்து க்ரீன் ஃபீட் டெவலப் பண்ணுறதில்ல, நம்ம ட்ரை ஃபீடும் டெவலப் பண்ணுறதில்ல, வெறும் கான்சன்ட்ரேட்லேயே வளர்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து அதுதான் ஃபீஸபிளாக இருக்குது. தூரமாக இருந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுதான் ஃபீஸபிள். இதில் வந்து ஒரு ரியாலிட்டி என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, மற்ற ஆளுங்க இந்த பசுந்தீவனெலாம் போட்டு வளர்க்குறவங்களோட எனக்கு லாபம் கம்மி தான். அதை நான் ஏற்றுக்கிறணும், அதை நான் ஏற்றுக்கிட்டு தான் செய்கிறேன். அதனால் வந்து இந்த எனக்கு எது வேலை கம்மியாகுமோ அதை ஃபஸ்ட்டு செய்யணும். ஏன்னா வேலை கம்மியாகும் போதே உங்களுக்கு அனாவசிய செலவுகள் கட்டுப்படி ஆகும். இதுதான் அந்த நான் ஃபஸ்ட்டு பேசின அந்த கையிலேருந்து காசு போகிறது, அது கம்மியாகும். இப்போ ஷெட்டுன்றபடி பார்த்தீங்கன்னா, ஷெட்டு வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய மெட்டீரியல் இங்கே இருக்குங்க செலவு கம்மியாக பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து நிறைய இன்வால்மெண்ட் நம்ம இருக்கணும். இந்த போய் கான்ட்ராக்டாக பேசி விடுறது, வேறு கான்ட்ராக்ட்லேருந்து பண்ணுறது, அது ஒரு மெத்தடு. அது டைம் இல்லை, நேரம் கொடுக்காதவங்க அதை செய்யலாம். இல்லை ஆனால் செலவு கம்மி பண்ணால் பொருளை விசாரித்து நீங்கள் தேடி அலைஞ்சு ஒரு இடத்துக்கு 4 இடமா பார்த்து விசாரித்து இருக்குல்லே சீப்பஸ்ட் மெட்டீரியல், நல்ல ரிலேபிளான மெட்டீரியலாக பார்த்து போடணும். இப்போ நாங்கள் ஷெட்டு பார்த்திங்கன்னா பேனல் ஷீட்டு தான் போட்டிருக்கோம். கிட்ட போய் பார்க்கலாங்களா? வாங்க. இந்த ஷெட்டோடைய கொட்டையினுடைய நீளம் அகலம் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? இந்த ஷெட்டு வந்து 21க்கு 72 போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஷெட்டை நாங்கள் 3ஆக போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து 21க்கு 20 தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த ஷெட்டை பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷனாக பிரிஞ்சிருக்கோம். 1 டோர், 2 டோர், 3 டோர். ஃபஸ்ட்டு வெறும் இது மட்டும் தான் போட்டோம். இதில் தான் ஆடு வளர்த்தோம். அதுக்கடுத்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அப்படியே அந்த எக்ஸ்பேண்ட் நான் நாளைக்கு பண்ணுவேன்னு தெரிஞ்சு அதுக்கடுத்த ப்ரொவிஷன்ஸ் அங்கே கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரே ஷெட்டு மாதிரி தெரியணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரே ஷெட்டு மாதிரி தான் தெரியுது, ஒரே நேரத்தில் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இது போட்டதே வந்து 3 உள்ளே போய் பார்க்கலாங்களா? வாங்க. இது போட்டதே 3 வாட்டி போட்டிருக்கோம். ஓகே. பில்லரு இப்போ எங்கள் ஷெட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த செலவுகள்லாம் கம்மி பண்ணி எதெல்லாம் நம்மளே செய்ய முடியுமோ அதை நம்மளே செஞ்சது. இந்த பில்லரை வந்து நாங்களே செஞ்சது. வெளியே விசாரித்து பார்த்தோம், அது என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அப்புறம் நம்ம ஒரு காஸ்ட்டு உட்காந்து இதை நம்ம செஞ்சால் எவ்வளோ கால்குலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்து அப்புறம் நம்மளே செய்யணும்னு இதை நம்ம செஞ்சது.
இது வந்து அந்த சோலார் பேனல் ஷீட்னு சொல்லுவாங்க, யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகே. இந்த மெட்டீரியல் இருக்குன்னு கிட்டத்தட்ட உங்கள் சேனல் பார்க்குறவங்களும் சரி எல்லாருக்கும் தெரியும், அது இருக்குன்னு தெரியும். ஆனால் துணிஞ்சு இறங்கி போட மாட்டாங்க. சரி, நம்ம ஒரு முன்னணி எக்ஸாம்பிளாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் துணிஞ்சு இறங்கி போட்டிருக்கோம். எவ்வளோ நாள் ஆச்சு இந்த கொட்டகை அமைச்சு? இந்த கொட்டகை அமைச்சு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2 வருஷம். நம்ம ஆடு வளர்ப்பு வந்து ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷெட்டில் தான் டெம்பரரியாக வச்சு, அது இதை விட ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு சிம்பிளாகவும் போகக்கூடாது. பட் ஆனால் எனக்குன்ற ஒரு அனுபவம் இருக்கணுன்றதுக்காக நான் போட்டது, அதையும் காட்டலாம். ஓகே. அது ஒன்றுமே இருக்காது, மேலே ரூஃப் மட்டும் தான் இருக்கும், வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் இருக்குல்ல சீப்பஸ்ட்டு, அதான் ஃபஸ்ட்டு போட்டது. ஃபஸ்ட்டு அதில் வந்து ஒரு 40-50 ஆடு வரைக்கும் வளர்த்து, இதுவும் ஒரு ட்ரையல் பேஸஸ் தான் போட்டேன். இப்போ டைமண்ட் ஃபென்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் திருட்டு பயமும் ஒன்று இருக்குது. டைமண்ட் ஃபென்சிங்கிறது ஒன்று நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா, அது நடுவில் இருக்கிற ஒரு லிங்கை நீங்கள் உருவினீங்கன்னா மொத்தமாக உருவிட்டு வந்துடும். ஓகே. டைமண்ட் ஃபென்சிங் இது வந்து ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸு, இதை வந்து உருவ முடியாது. அதே மாதிரி இது ஜிஐ, இது லைஃப் அதிகமாக வரும். நீங்கள் டைமண்ட் ஃபென்சிங் ஜிஐலையும் இருக்குது, இதாக இருக்குது. டைமண்ட் ஃபென்சிங் வந்து ரிலேட்டிவ்லி காஸ்ட் அதிகம், ஏன்னா அது நிறைய கம்மிங்க இருக்கும், நெட் வெயிட் அதிகமாக வரும். வெயிட்டுக்கு ஏற்ற தான் வேலி ரேட்டு ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு. கண்டிப்பாக. அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு ரோல் டாட்டா ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. நாங்கள் வாங்கும்போது ஒரு 8 ரூபாய்க்கு என்ன வந்தது, 100 அடி வரும். ஓகே. அதை வச்சு அப்படியே ஃபுல்லாக ஒரு கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல் ஷெட்டே வந்து இதில் நாங்கள் சுற்றிட்டோம். இது இன்னி வரைக்கும் நல்லா இருக்குது. கீழே வந்து சிமெண்ட் தரை தான் போட்டிருக்கிறீங்க. ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மழை நாளையில் ஆடுகள் வந்து யூரின் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிரச்சனை இருக்காதா? ஒரு சேரும் சகதியும் அப்படி இருக்காதா? இதை எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க? இருக்கும். இப்போ அதுக்கு வந்து நாங்கள் எப்படின்னா, நம்ம ஷெட்டு என்ன அளவோ அதை விட ஒரு 3-4 மடங்கு வெளியே இடம் இருக்குது எங்களுக்கு. ஓகேங்களா? நாங்கள் வந்து பெரும்பாலும் வந்து நைட்டுக்கு மட்டும்தான் ஷெட்டில் தள்ளுவோம், மற்றபடி வந்து ஷெட்டில் ஆடு வைக்கிறதில்ல, வெளியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் மழை காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதில் தான் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். அது அப்படியே சொல்லிடுங்க. சொல்லுங்கள். ஓகே. இப்போ மேனேஜ்மெண்ட் ஆல்ட்ரேஷன் எப்படின்னா, எங்களோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவும் வந்து எல்லாருக்கும் சாத்தியமானு தெரியல, நான் அப்படி தான் பண்ணுறேன். எப்போ வந்து வெயில் காலமாக இருக்கோ, எப்போ சம்மர் இருக்கோ, என்றைக்கு நம்ம ஆடுங்களுக்கு நோய் கம்மியாக இருக்குமோ அன்றைக்கெலாம் என்னோட ஷெட்டில் இருக்கிறத விட ஆடுங்க கூட எடுத்து வெளியும் வச்சுருவேன். மழை வராது, எனக்கு வெளியே இருக்குன்ற போது நாங்கள் வந்து குவான்டிட்டி ஏற்றிடுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மழை காலத்தில் வந்து அப்படியே கம்மி பண்ணிடுவேன் குவான்டிட்டியை. என் ஷெட்டு எவ்வளோ வளர்க்கணுமோ அதை விட பாதியோ இல்லை முக்கால்வாசி தான் நான் வச்சுருப்பேன், டிபெண்டிங் ஆன் சீசன். ஸோ நான் எப்படின்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வெயில்னு இருக்கும்போது நான் கூட வாங்கிக்கிடுவேன், ஏன்னா அன்றைக்கி வந்து கூட வாங்கும்போது நமக்கு சிரமங்கள் கம்மி. மழை காலன்றது நோய் ஒரு சிக்கலை நீங்கள் சந்திக்கணும், அதுக்கடுத்து கிளைமேட் ஒரு சிக்கல் சந்திக்கணும். இப்போ நம்ம லேண்ட்லேருந்து இப்போ இந்த ஃபீடு போய் இப்போ ஒரு திடீர்னு காலி அடிச்சா மழையிலேருந்து சில வண்டிங்க உள்ளே வராது, நம்மளுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்குது லேண்டு. ஸோ எங்களுக்கு அந்த சிக்கலும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நான் வந்து ஒரு பீரியடுக்குள்ளேயே நான் செஞ்சுருவேன். அதனால் மழை காலத்தில் வந்து என் குவான்டிட்டி கம்மி பண்ணிடுவேன், இங்கே வந்து ஓவர் பாப்புலேட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குருவேன். இப்போ இதுவும் மழை காலம் தான், நம்ம வீடியோ எடுக்கிறது கிட்டத்தட்ட மழை தான். லாஸ்ட் வீக் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்கள் டோட்டல் ஷெட் இருக்கிறத மழைக்கு இப்படி ஸ்டார்ட் ஆன எதிர்பாராதனோடனே நாங்கள் என்ன பண்ணோம், குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டோம். கம்மி பண்ணி இங்கேயும் அங்கேயும் பாதியாக இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே வச்சா கூட ஒரு ஹாஃப் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா கூட இன்னொரு ஹாஃபில் அது இருந்துக்கிறோம். ரெண்டாவது வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி நாங்கள் க்ளீன் பண்ணிடுறோம். ஓகே. இந்த கொட்டகையில் அதிகபட்சம் எத்தனை குட்டிகளை வளர்க்க முடியும்? அதாவது வந்து இந்த செம்மறி ஆடு வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டுக்கு வந்து 10 சதுர அடி வந்து கணக்கு. ஆனால் இப்போ இதுவே அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 70 ஆடு வரைக்கும் வைக்கலாம். சம்மர்னா இதுவும் எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் வந்து ஒரு ஷெட்டுன்னு இருக்குது, ஒரு ஷெட்டை போட்டோம், இந்த ஷெட்டுக்கு இத்தனை ஆடு தான் வளர்க்கணும், அத்தனை ஆடு தான் வளர்க்கணுன்ற மெட்ரிக் ஃபஸ்ட்டு யாரும் வைக்கக்கூடாதுன்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. சம்மராக இருக்கும்போது கூட்டிக்கிறலாம், ஆனால் விண்டராக இருக்கும்போது குறைச்சே ஆகணும், அது புரிஞ்சுக்கணும், குறைச்சே ஆகணும். சம்மராக இருக்கும்போது கூட்டிக்கலாம், இல்லை கூட்டலனாலும் பரவாயில்ல, விண்டருக்கு குறைச்சே ஆகணும். இந்த ஷெட்டு வந்து ஒரு கெப்பாசிட்டி ஒரு 60னா விண்டருக்கு வந்து அது 30 வச்சுக்கிறது ஐடியல், இல்லை 35 ஐடியல் மேக்ஸிமம் விண்டருக்கு. விண்டரோ நம்ம பனிக்காலமோ இல்லை மழை காலத்துக்கு. ஆனால் சம்மருக்கு நீங்கள் 60ன்றது 70 கூட வச்சுக்கலாம், வேணாம்னா 60 கூட வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ இந்த ஷெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு ஃபஸ்ட்டு போட்டோம். இந்த ஷெட்டு ஃபஸ்ட்டு போடும்போது இந்த பில்லர் நாங்களே தான் பண்ணோம். இதில் நம்ம பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா வருது. இப்போ ரிங்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு போடுவாங்களான்னு தெரியல, நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜானுக்கு ஒரு ரிங்ஸ் போட்டிருக்கோம், இங்கே ஒரு ரிங்ஸு, இங்கே ஒரு ரிங்ஸு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஜானுக்கு ஒரு ரிங்ஸ். நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கிடைக்குமான்னு தெரியல. இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ குவாலிட்டி கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது. லேபர் இது ஒரு மோல்டு தான் நீங்கள் அரைக்கணும், இதை நிறைய பேர் செய்கிறது கிடையாது, ரொம்ப சிம்பிள். அது அந்த மோல்டு நம்ம சென்ட்ரிங் ஷீட் அடிக்கிறதுல வந்து ஒரு மோல்டு செஞ்சீங்கன்னா எந்த ஆச்சாரிய கூட செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை அடிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என் நம்பர் ஆஃப் கல்லுங்க நீங்கள் அறுத்துக்கலாம். இதே ஒரு சைடு பிஸ்னஸாக கூட யாரும் செய்யணுமோ செஞ்சுக்கலாம். ஓகே. ஆள் லேபர் வரும்போது எக்ஸ்ட்ரா சிமெண்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஜல்லி இருக்குன்னா போட்டு அறுத்து வச்சுக்கலாம், கெட்டு போகிற பொருள் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே அவசரத்துக்கு கேட்டால் கூட கொடுக்கலாம், வேணுன்னா கூட இதே ஒரு பிஸ்னஸாக கூட செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த மோல்டு ஒரே வாட்டி செலவு, அந்த மோல்டு கூட அங்கே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் போட்ட ஷெட் எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை. இந்த மேலே இந்த ஒய் ஷேப்பில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி ஒரு வேஸ்ட். இந்த ஒய்க்கு இதுக்கு மேலே ஆகிறது எல்லாமே ஒரு அனாவசிய செலவு. அதுக்கு உள்ள போடுற கம்பி, அந்த கம்பியை வளைச்சு போடணும், அது ஒரு லேபர் ஆகும். கம்பியை போட இந்த உள்ள இருக்கிற கம்பி, சிமெண்ட், கான்கிரீட், ஜல்லி, இது எல்லாமே வேஸ்ட்டு. அதுக்கு பெஸ்ட் மெத்தட் அது. ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் ஒன்றுமே போடாமல் அப்படியே பில்லர் எடுத்து
அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் ஒரு சுத்தியில் வச்சு அடிச்சிங்கன்னா மேலே இருக்கிற கான்கிரீட் உடஞ்சிரும். அப்படியே கம்பிங்க மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கும். வெல்டிங் அடிக்கிறதுக்கு ரொம்ப வசதி. போதுமானது இது. அது வந்து தாராளமான அது வெல்டர் இத்தனைக்கு அதான் கேட்குறேன். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஹைட்டு எல்லாமே வந்து இது கரெக்டாக நீங்கள் அக்யூரேட்டாக வைக்க முடியாது. ஒன்று முன்ன பின்ன ஆகும். முன்ன பின்ன ஆகிறதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் கொடுத்து இங்கே அடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஆங்கிள் அடித்து சப்போர்ட் அடித்து நீங்கள் வெல்டிங் பண்ணணும். இது எல்லாமே ஒரு இந்த இதுக்கு மேலேயே ஒரு அனாவசிய செலவு. நீங்கள் அப்படியே அதை நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு உடச்சிட்டிங்கன்னா உள்ள கம்பிங்க நிற்கும். கம்பியில் அவங்க வெல்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டே இருப்பாங்க. சரிங்க, இந்த கொட்டகையை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. திரும்ப இந்த செம்மறி கிடாய்கள் வளர்ப்பை பற்றி பேசிடலாம். வாங்க. இங்கே வெளியில் வந்து இதுலேயும் ஃபென்சிங் போட்டு இதில் ஓப்பனாக விட்டுருக்கீங்க. ஆமாம், இது எதுக்குன்னா இது வந்து நாங்கள் இதுக்குள்ளே இன்டர்னல் பார்ட்டிஷன். இப்போ இந்த ஆடம் அந்த ஆடம் மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. இப்போ எப்படின்னா நாங்கள் இது சைஸ் பாரியாக பிரித்து விட்ருவோம். ஓகே, சின்னது கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கும், பெருசு இங்கே இருக்கும். இல்லை இப்போ ஏன்னா எங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம். இப்போ 180 அந்த மாதிரி எடுக்கும்போது 180 சில நேரத்தில் ஒரே டைமில் கிடைக்காது. கொஞ்சம் கேப் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ முதல்ல வரது இங்கே இருக்கும், அதுக்கு வேக்சின்லாம் பண்ணிடுவோம். அதனால் அதுங்க இங்கே இருக்கும். ரெண்டாவது வரது வந்து கொஞ்சம் தள்ளி வேக்சின் பண்ணுறது, அப்படியே வச்சு அந்த மாதிரி பார்ட்டிஷனாக வச்சுக்கிறது நல்லது. சரிங்க. பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற குழப்பம் பார்த்தீங்கன்னா, சின்ன குட்டியாக வாங்குறதா பெரிய குட்டியாக வாங்குறதா, எங்கே வாங்குறது, என்ன ப்ரீடை செலக்ட் பண்ணுறது? ஓகே, இந்த டாபிக் பார்த்தாலே இதுவே ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக பேசக்கூடிய டாப்பிக்கு. நாங்கள் வந்து ஒரு 3 வருஷம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு 15 கிலோ குட்டி சைஸ் எல்லாம் வந்து அது சின்ன குட்டின்ற கணக்கில் தான் இருந்தது. இன்றைக்கி 15 கிலோ குட்டிலாம் வந்து பெரிய குட்டி கேட்டகரியில் தள்ளிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் 15 கிலோ குட்டியை நீங்கள் போய் சந்தையில் கேட்டாலும் எங்கே கேட்டாலுமே அதெல்லாம் பெரிய குட்டி சைஸு அப்படின்ட்டு அதை வந்து பிரிச்சிட்டாங்க. காலம் ஆக ஆக குட்டிங்களோட வரவு அதிகமாக தான் இருக்குது. அந்த நடுவில் இருந்து இடத்தேரலுக்கு அந்த வியாபாரம் பண்ணுறவங்க வந்து அப்படியே அவங்க கிளாசிஃபிகேஷன் பண்ணி இன்றைக்கெலாம் சின்ன குட்டினா 13 கிலோ தான்ப்பா சின்ன குட்டி, 13 கிலோ தான் சின்ன குட்டி, 15 பெரிய குட்டின்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலமை இல்லை. இதே உங்களுக்கு இன்றைக்கும் வந்து உங்களுக்கு சின்னது கிடச்சுன்னா லக்கு தான். சின்னது கிடச்சி ஊருக்குள்ளேருந்து எடுக்கிறேன், பக்கத்தில் ஏதோ ஒருத்தர் இருக்கிறார், ஒரு விவசாயி இருக்கிறார், அவர் குட்டி போடுது, அதை நீங்கள் வாங்கிக்கணும், அது உங்களுக்கு லக்கு. ஆனால் கமர்ஷியலாக பண்ணும்போது அது வந்து பாசிபிள் கிடையாது ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இந்த செம்மறி ஆடு வளர்ப்புனா அதை 15 கிலோ எடுக்கணும். எல்லா சேனலும் நீங்கள் சொல்லி நீங்களே பார்த்துருக்கீங்க. 15 கிலோ நமக்கு கிடச்சா நல்லது, நமக்கு லாபம். இல்லைனா 13 கிலோ வரைக்கும் எடுத்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஒரு சில பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 20 கிலோவுக்கு மேலே எடுக்கும்போது அது எல்லா தீவனமும் பழகிருக்கும், நம்மளுக்கிட்ட வந்து வெயிட் கெயின் நல்லா இருக்கும், அதுலேருந்து 2 மாதம் 3 மாதம் கூட்டும்போது நமக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். இது வந்து ஒரு உண்மையிலே ரொம்ப தப்பான கான்செப்ட்டுங்க இது ஆக்சுவலி. ஏன்னா 20 கிலோன்றது வந்து நீங்கள் ஒரு ஆடு 20 கிலோன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெல்லூர் ஜுடிப்பி ஆடு தான் வளர்க்குறோம். சரி, இந்த ஆடெல்லாம் பிறந்து அதை பால் குடிச்சு மறக்கும் போதே ஒரு 11 கிலோ 12 கிலோ வந்துடுது. அதுக்கடுத்து நீங்கள் 20 கிலோனா அவங்க ஒரு 2-3 மாதம் நீங்கள் 20 கிலோன்ற கணக்கு அந்த 20 கிலோ எப்படி வருதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இது ஒரு கமர்ஷியல் ஃபார்மாக இருந்தால் அவங்க உள்ளே வச்சு வளர்க்க போகிறாங்க, தீவனம் போட்டு வளர்க்க போகிறாங்க. அந்த 20 கிலோன்றது வந்து டைம் டியூரேஷன் கம்மி பண்ணி சீக்கிரமே வந்துடும். இப்போ 20 கிலோன்றது இப்போ நாங்களே இப்போ என்கிட்ட ஒரு 12 கிலோ குட்டி கொடுக்குன்னா அது 20 கிலோ வரதுக்கு எனக்கு 1.5 மாதம் தான் ஆகும். சரி, நான் வந்துடும். ஆனால் இதே நீங்கள் வெளி மேய்ச்சல் பண்ணும்போது அந்த 20 கிலோன்றது ஒரு மாதத்துக்கு 3 கிலோன்னு ஆவரேஜாக வச்சா கூட 12 to 20 எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 8 கிலோ. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மாதம் ஆகிடுது. ஓகேங்களா, 2.5 மாதம் ஆனால் தான் அது வரும். ஸோ பால் குடிக்கிற ஒரு 3 மாதம் ப்ளஸ் ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட 5-5.5 மாதம் குட்டி. அது ஒரு 6 மாதம்னு வச்சுக்கோங்க. 6 மாதம் குட்டி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே உங்கள் பழக்க முறைக்கு மாற்றணும்னா அந்த மாத்திரை பீரியடே உங்களுக்கு வந்து இதுலேயே உங்களுக்கு ஒரு 20 days லாஸ் ஆகும். இது போக நீங்கள் அதை வேக்சின் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 20 days வர லாஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து செய்யக்கூடாது. என்னன்னாலும் இருந்தாலும் குட்டியாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. பெருசாக எடுக்கிறீங்கன்னா யார் எடுக்கலாம்னா பக்ரீத்துக்கு பண்ணுறவங்க எடுக்கலாம். பக்ரீத்து பண்ணி பக்ரீத் நெருங்கி எடுக்கணும். இப்போ நீங்கள் இன்னும் ஒரு தீபாவளிக்கு அப்புறம் நீங்கள் 20 கிலோ எடுக்கிறீங்கன்னா அது வாஸ்தவம். ஏன்னா பக்ரீத்துக்கு ரேட்டும் போகும், அந்த சைஸுக்கு எடுத்தால் தான் அந்த டைமுக்குள்ளே அந்த க்ரோத்துக்கு வரும். ஏன்னா நம்மளும் இப்போ ஃபார்ம் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எல்லா பண்ணையாலும் கொஞ்சம் டச்சில் இருக்கும். அவங்களாம் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் பக்ரீத் ஒரு மாதிரி. இப்போ மெட்ராஸ் இருந்தால் பல்லு போடுறது கேட்குறாங்க. இதே கொஞ்சம் அந்த திருச்செங்கோடு, ஈரோடு இங்கெல்லாம் போனால் 40 கிலோ சைஸ் தான் பக்ரீத்துக்கு. கோயம்புத்தூரில் 40 கிலோ தான். அவங்களுக்கு வந்து பல்லு போடணும் இல்லை, இங்கேயும் அதே தான். நாங்களும் பக்ரீத்துக்குன்னு பார்த்தா பல்லு போட்டிருக்கணும்னு கேட்கறது கிடையாது. 40 கிலோ இருந்து தோரணை நல்லா இருந்து டேமேஜ் இல்லாமல் இருந்தால் எடுத்துக்கிறாங்க. சரி, ஒருவேளை நான் 20 கிலோ குட்டியே நான் வாங்குறேன், 20 கிலோ கிடாவே நான் வாங்குறேன், அதை வாங்கி நான் வந்து 35-40 கிலோ வரையிலையும் வளர்க்குறேன். அப்போ வந்து இறைச்சி கடைக்காரங்க வந்து வாங்குறாங்களா? வாங்குறாங்க. அது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ உங்களால் வால்யூம் மூவ் பண்ண முடியும். சென்னையில் இப்போ நம்ம இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம். ஆனால் சென்னை இங்கேருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தான். இப்போ நாங்கள் வந்து டேரெக்டாக சென்னைக்கு பண்ணுறதுனால வால்யூம் எங்கே போதோ அதை பார்க்கணும். எங்கெல்லாம் வால்யூம் போகுதோ அங்கே நீங்கள் பெரிய சைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சிட்டி பக்கத்தில் இருக்கீங்க, எனக்கு ஆடுனாலும் ஒரு வியாபாரி வந்து ஒரு 50 ஆடு ஒரே வியாபாரி எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்குது, அந்த மாதிரி வியாபாரி உங்களுக்கும் இருக்காங்கன்னா நீங்கள் அதை செய்யலாம்.
இல்லையா இந்த மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய டாபிக், அது கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக எல்லாரும் யோசிக்கணும். ம். இல்லை என்னால் வந்து நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன், நான் இங்கே இருந்தாலும் ஒரு வியாபாரியோட பர்ச்சேசிங் பவர், அவர் வாங்கக்கூடிய சக்தி வந்து ஒரு 10,000 தான்ப்பா வாங்குவார், 10க்கு மேலே போனால் அவங்க எடுத்துக்கிடுவாங்க, எடுக்க மாட்டேன்ல, ஆனால் உங்களுக்கு கடனில் எடுத்துட்டு கிரெடிட்டில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே. நீங்கள் கிரெடிட்டில் கொடுக்காம பண்ணணும்னா 10 ஆடு, அவங்க 20 ஆடுக்கு 30 ஆடு கூட எடுப்பாங்க, ஆனால் 10 ஆடு காசு கொடுத்துட்டு 20 ஆடு கிரெடிட் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு சாத்தியமாகுதான்னு யோசிக்கணும். ஸோ நீங்கள் 20 கிலோ எடுத்து நீங்கள் 35 கிலோ பண்ணும்போது கறிக்கு கொடுக்கலாம். ஒரு சிட்டி பக்கத்தில் இருந்தால் அது ஒரு காஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இதே ஒரு கொஞ்சம் வில்லேஜில் இருந்து என்னால் ஒரு வாரத்துக்கு 10 20 தான் விற்க முடியுதுன்னா அந்த சைஸ் போகாமல் 30க்குன்றது வந்து ஒரு ஐடியலான சைஸு. சரிங்க. நீங்கள் வந்து ஆந்திராவிலேருந்து இந்த நெல்லூர் ஜுடிப்பி வந்து வாங்கிட்டு வரீங்க. நீங்களே ஏற்கனவே சொல்கிறீங்க 180 வரலையும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த குட்டிகள் இங்கே உங்கள் பண்ணைக்கு வரும்போது என்னென்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு குட்டி வந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் அலைச்சலில் இருக்கிற தொட்டு ஃபஸ்ட்டு வந்த உடனே அதுக்கு வந்து ஒரு பெயின் கில்லர் ஒன்று கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பெயின் கில்லரும் ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். ஸோ நாங்கள் வந்து மெலனிக்ஸம் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது பேராசிட்டமல் ப்ளஸ் இது பெயின் கில்லரு. ஸோ மெலனெக்ஸ் ப்ளஸுக்கு ஒன்று கொடுத்துருவோம். அதுக்கடுத்து ஆக்சி டெட்ராசைக்ளின், எனி டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் ஃபஸ்ட்டு கொடுத்துருது. ஏன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்னு கொடுத்தா தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்து வந்து அது உடம்புல வந்து ஈஸியாக அக்செப்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்றது. ஏன்னா வெளியே என்ன சூழ்நிலை இருக்குன்னு நமக்கு தெரில, அதை கொடுத்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுருவோம். நெக்ஸ்ட் டேக்கு உடனே வந்து நாங்கள் வேக்சின் பண்ணிடுவோம், இல்லை டிவார்மிங் பண்ணிடுவோம். வேக்சின் எதுக்காக பண்ணணும்? இப்போ வந்து சமூக வலைதளத்தில் எல்லாருக்கும் வந்து ஒரு நாலேஜ் இருக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க எப்போ வந்து பிபிஆர் பண்ணணும், எப்போ ஈடி பண்ணணும், தாயாட்டுக்கு எப்போ பண்ணணும், குட்டிகளுக்கு எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டிகள் பிறக்கும் போதே அவங்க வந்து போட்டு தான் இருப்பாங்க, இல்லை தாயாடுகளுக்கு போட்டிருப்பாங்களா? அப்படி கேரண்டி எப்படி சார் கொடுக்குறது? குட்டிக்கு போடுறேன்னு வாங்க, கேரண்டி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது இருக்குல்ல, எந்த அளவுக்கு அவங்க உண்மையாக சொல்கிறாங்கன்னு இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு விற்கிறவங்க வந்து மோஸ்ட்லி 90% வந்து நீங்கள் வந்து விவசாயிக்கிட்டேருந்து வாங்குறது கஷ்டம். 90% வியாபாரியோ இடைத்தரல் தான் வந்து மாற்றி கொடுப்பாங்க. அவங்க விற்கிறதுக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அதை நம்பி நீங்கள் இதே எனக்கு தெரிஞ்ச பண்ண வேக்சினே போடாமல் கூட இந்த 90 நாள் வளர்ப்பு பண்ணுறாங்க. திருப்பத்தூர்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரெல்லாம் வந்து வேக்சினே போடாமல் பண்ணுறாரு. சரி, நீங்கள் என்னென்ன வேக்சின் போடுறீங்க? பிபிஆர் மட்டும் தான் சார் போடுவோம். பிபிஆர் மட்டும் தான். ஏன் ஈட்டி போட மாட்டேங்கிறீங்க? செம்மறி ஆடுகளுக்கு ஈடிடிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஈடிடி அந்த ஈட்டின்றது வந்து மோஸ்ட்லி எந்த டைம் வருது, அந்த என்ட்ரோடாக்சிமே வந்து வென் ஃபீட் சேஞ்ச் ஆகும்போது தான் வருது. இந்த ஃபீட் இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் மேஜர்லி அவாய்ட் பண்ணிடலாம். ஏன் அதை ஒரு செலவாக பார்க்குறீங்களா? இல்லை தேவை செலவு கிடையாது. இப்போ அது இட் இஸ் நாட் ரிக்வயர்டு. இது வரைக்குமே நாங்கள் பண்ணியிருக்கோம், 3 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் ஈட்டின்றது எங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. ஒருவேளை நீங்கள் பெரிய சைஸ் ஆடுகள் வளர்க்காதனால அது வரலையா இல்லை எப்படி? மேபி அதுவே ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக வந்தால் ஈட்டின்றது சேஃபாக போகிறதுனா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எந்த வேக்சினாலும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக தாங்க வரும். ஒன்றும் குவான்டிட்டி அன்லெஸ் யூ ஹேவ் குவான்டிட்டி 100ன்னு வந்துச்சுன்னா வேக்சின் காஸ்ட் கம்மி, 50ன்றதுனாலும் கம்மி தான். ஓகேங்களா? ரொம்ப நான் ஒரு ஒரு பேஷனுக்கு வளர்க்குறேன், ஒரு ஆசைக்கு வளர்க்குறேன்றவங்க மட்டும் ஒரு 5-10 நாள் தான் வேக்சின் செலவு கூட ஆகுது. மற்றபடி வந்து நீங்கள் இப்போ வேக்சின் எடுத்துக்கலாம், ஈட்டியும் போட்டுக்கலாம். நாங்கள் இது வரைக்கும் போட்டதில்லை, வெறும் பிபிஆர் மட்டும் தான் எந்த சீசனாக இருந்தாலும் போடுறது. ஓகே. ஏன்னா அதுதான் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கிற தொட்டு அது போடுறது, மற்றபடி எதுவும் இல்லை. சரிங்க. சரி, தடுப்பூசின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிபிஆர் மட்டும்தான் போடுறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலுதவின்னு சொல்லிட்டு இந்த முதல் நாள் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன் பண்ணிடுறேன். இந்த பிபிஆர் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிவார்மிங் பண்ணணும், இல்லாட்டி பிபிஆர் கொடுத்து டிவார்மிங் பண்ணிக்கலாம். ஏன்னா டிவார்மிங் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியாது, அதில் எந்த டிவார்மிங் கொடுக்கணும்னு தெரியணும், அந்த டிவார்மிங் கொடுத்துருவோம். டிவார்மிங் எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க? அதாவது எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை? ஓகே, மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், தள்ளி போச்சுன்னா 40 நாளைக்கு ஒரு தடவை கூட கொடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி. ஆனால் இது நீங்கள் எப்படி ஐடியா பண்ணால், இப்போ நான் வந்து பக்ரீதுக்கு வளர்க்க போகிறேன், நான் பக்ரீதுக்கே சில பேர் 10 மாதம்லாம் வளர்ப்பாங்க. அப்படின்னு இருக்கிறவங்க வந்து அது கொஞ்சம் சீக்கிரமே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டைம் எடுத்து கொடுக்கலாம். ஓகே. அதாவது வந்துங்க ஒரு இன்ஃபெக்ஷன்றது வந்து அதான் உங்களுக்கு தெரியும், அந்த வேர்ம்ஸ் வந்து எல்லா வைட் ஸ்பெக்ட்ரம் தான் இருக்கும், எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ம்ஸ் இருக்குது. வந்த உடனே சீக்கிரம் உடம்புலேருந்து எல்லா புழுவும் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் இனிஷியலாக கொடுக்குற டிவார்மிங்ஸ் வந்து டியூரேஷன்ஸை கம்மி பண்ணணும். இதெல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கில் நீங்கள் அதை ஐடியா பண்ணணும். இப்போ எடுத்தோடனே இப்போ ஆல்பெண்டசால் ஃபென்பெண்டசால் ஒரு ஃபேமிலி வேர்ம்ஸை ட்ரீட் பண்ணுது, ஐவர்மேக்டின் ஒன்று ட்ரீட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து சீக்கிரம் கொடுத்துடணும், வந்த உடனே சீக்கிரம் கொடுத்துடணும். அதுக்கடுத்து நீங்கள் கொடுக்குறது வந்து லேட்டாக கொடுக்கலாம். இப்போ இது ஒன்ஸ் ஒரு தடவை ஐவர்மேக்டின் கொடுத்தோன்னே அந்த புழுங்க அது சார்ந்த புழுங்கள் செத்து போயிடுது, ஆல்பெண்டசால் கொடுத்தோன்னே அது சார்ந்த புழுங்கள் செத்து போயிடுது. அதுக்கடுத்து அதோட இன்ஃபெக்ஷன் வந்து தானாக அதுக்கடுத்து டெவலப் ஆனால் உங்கள் பண்ணையில். ஸோ அந்த டியூரேஷன் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக வந்தோடனே டிவார்மிங் வந்து 1 மந்த் இன்டர்வல்னு வச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு 10 மாதம் இருக்கு போனால் அதுக்கடுத்து 45 நாள் 50 நாளாக கூட 20 நாள் தள்ளி கூட ஒரு டிவார்மிங் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இப்போ டிவார்மிங் வந்து ஆடுகளுக்கு கொடுக்கும்போது அது வந்து எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுமா? ஃபிசிக்கலாக பார்க்கலாம். இன்றைக்கி கூட நீங்கள் இப்போ ஷெட்டில் பார்க்க வாய்ப்பு இருந்தால் கூட பார்க்கலாம். அப்படி ஏன்னா முந்தானே தான் நாங்கள் டிவார்மிங் கொடுத்தோம். டிவார்மிங் கொடுத்தா புழு வந்துடும் வெளியே. ஓகே. நீங்கள் டிவார்மிங் கொடுத்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா நான் டிவார்மிங் கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் கொடுக்கணும். டிவார்மிங் கொடுத்தோன்னே ஃபீட் பண்ணக்கூடாது. நாங்கள் டிவார்மிங் பண்ணுற அன்றைக்கி 6 o'clock வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அன்றைக்கி மட்டும் ஃபீடிங் 11 மணிக்கு தான் நடக்கும். ஸோ அன்றைக்கி அந்த 11 மணிக்குள்ளேயே நீங்கள் புழு பார்க்கலாம். இல்லை அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து கம்பல்சரியாக வந்துடும்.
அதனால் வந்து டிவார்மிங் கொடுக்க வந்து ஃபிசிக்கலாகவே தெரியும். இப்போ புழு வெளியே வர்றது ஃபிசிக்கலாக தெரியும். உங்களுக்கு ஆடோட அந்த க்ரோத்தில் நல்லா தெரியும். புழு இருக்கிற வரைக்கும் ஆடு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கும். சாப்பிட்றது வந்து அந்த ரிசல்ட்டாக தெரியாது. ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் டிவார்மிங் கொடுத்தா தெரியும். இங்கேயே புழு இருந்தால் கூட காட்டுறேன் நான். சரி, அடுத்து நீங்கள் வந்து தரையில் தான் வளர்க்குறீங்க. வெளியிலையும் மண் தரை தான், உள்ளாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தான். ஆமாம். இதில் வேற என்ன சவால்கள் இருக்குது உங்களுக்கு வளர்ப்பு முறையில்? இதில் ஒன்று இருக்குது. பரண்மேல் வளர்ப்பு பண்ணுறோம், அதில் முதலீடு ஜாஸ்தி, ஆடுகள் வந்து கொஞ்சம் சுகாதாரமாக இது போல் அழுக்கு இல்லாமல் இருக்கும். இதில் உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்குது? இதில் சவால்கள் சொல்லணுமா இல்லை பரனில் இருக்க சவால்? இதில் சவால்கள் சொல்லுங்கள். இதில் வந்து சவால்னா அதான் சொல்கிறேன், அந்த எண்ணிக்கை காற்றுல ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு மழை காலமோ பனி காலமோ அந்த டைம் குவான்டிட்டி வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இது வந்து அன்அவாய்டபுள். இது வந்து நீங்கள் இப்படி ஷெட்டு போட்டனால நான் இதை செய்யணும்னு இல்லை. ஒரு ஸ்மார்ட்டான மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்மையிலே அது பண்ணால் அது ஒரு ஸ்மார்ட்டான மேனேஜ்மெண்ட்டு. இந்த மாதிரி தரப்பொட்டுன்றதுக்காக நான் கம்மி பண்ணணுன்றது கிடையாது. பனிக்காலத்தில் இப்போ பொதுவாகவே கம்மி பண்ணிக்கிறது யாருக்காக இருந்தாலும் நல்லது. ஏன்னா உங்கள் வீடியோலே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் அந்த பனிக்காலம் தான் கொஞ்சம் கஷ்டம், அப்போ தான் எங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ண கொஞ்சம் டஃப்னுலாம் சொல்லுவாங்க. அப்போ குவாலிட்டி கம்மி பண்ணிக்கணும். ஆனால் அதே எப்போ சவால்கள் அதிகமாக இருக்குதோ அந்த நேரத்தில் நமக்கு வளர்க்கும் போது தான் நமக்கு நல்ல விலையும் கிடைக்கும். கரெக்ட், அது மறுக்கிறதுக்கு இல்லை இல்லையா? கரெக்ட், ஆமாம் கரெக்டு. இதில் வந்து என்னென்னா லெவரேஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து இந்த பிஸ்னஸே கிட்டத்தட்ட ஒரு லெவரேஜ்னா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லெவரேஜ்ன்ற கான்செப்ட் வேறு ஒன்று இருக்குது. இந்த பிஸ்னஸே ஒரு லெவரேஜ் பிஸ்னஸ். இதில் ஒரு குட்டி இறந்து போகுதுன்னா நீங்கள் 6 குட்டி விற்றா தான் அந்த ஒரு குட்டியோட அசலே எடுக்க முடியும். ஓகே, இந்த கணக்கை தான் நிறைய பேர் பார்க்க மறுக்கிறாங்க. நீங்கள் லாபம் கிடைக்கின்றதுக்காக நம்ம ஏற்றிட்டு நீங்கள் லாபம் கிடைக்க ஷெட்டு காலியாக போடலை. நீங்கள் ஹாஃப் குவான்டிட்டி பண்ணுறதுனால யர் ரிஸ்க் இஸ் பீங் மினிமைஸ்டு பை மோர் தென் ஹாஃப் டைம்ஸ். ஓகேங்களா? ஒரு 50% மேலே உங்கள் ரிஸ்க் கம்மியாயிடுது. ஆனால் ஒரு குட்டி தப்பி தவறி ஏதாவது இறந்து போச்சுன்னா 6 குட்டி விற்றா தான் நீங்கள் அந்த ஒரு குட்டியோட அசலே நீங்கள் தீட்ட முடியும். அந்த அசல் தீட்டுறது இல்லாமல் அந்த குட்டி எவ்வளோ நாள் நீங்கள் இது ஃபீடு பண்ணியிருக்கீங்கன்னு அந்த காஸ்ட்டையும் அதுக்கடுத்து சேர்க்கணும். வந்தோடனே இறந்துச்சுன்னா அசல் மட்டும்தான். வந்து உங்கள்கிட்ட 2 மாதம் கழிச்சு இறந்துன்னா 2 மாதம் தீவன காசு சேர்த்துல போடணும். பிபிஆர் வேக்சின் சேர்த்து அப்படி பார்த்தோன்னா 7 ஆடு விற்றா தான் உங்களுக்கு அந்த லாபமே ஈட்ட முடியும். அதனால் பனி காலத்தில் மழை காலத்தில் கொஞ்சம் கம்மி ரேட்டு போகிறது கரெக்டு தான். நீங்கள் இருக்கிற குட்டிங்களும் நல்ல ரேட்டுக்கு நீங்கள் விற்கலாம். அது நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் இந்த விடுறீங்க பார்த்தீங்களா, அந்த நீங்கள் நான் இப்போ 50% கம்மி பண்ணி சொல்லிட்டு அந்த 50 ஆடோட லாபத்தை சம்மரில் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்க. இதில் மெயினாக என்னென்னா சார், இதில் வந்து எல்லாரும் வந்து இன்னொரு கணக்கு எப்படி பண்ணுறதுன்னா, எல்லாரும் நான் 100 ஆடுக்கு செட்டு போட்டேன்னா ஒரு பேட்சுக்கு 100 ஆடு நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஃபஸ்ட்டு தப்பு. ரெண்டாவது வந்து ஒரு பேட்சுக்கும் எனக்கு லாபம் வரும்னு கணக்கு பண்ணுறது அது பெரிய தப்பு. இந்த விவசாயம் ஏன்னா நாங்கள் அக்ரிகல்ச்சர் மற்ற ஒர்க்கும் பண்ணுறோம். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா எதுவுமே வந்து பர் பேட்ச் பேசிஸில் நீங்கள் ப்ராஃபிட் கால்குலேட்டே பண்ணக்கூடாது. இதை வந்து சராசரி தான் பண்ணணும். ஒரு 4 பேட்ச் எடுத்துகிட்டு முதல் பேட்சில் ஒரு 1500, ரெண்டாவது பேட்சில் ஒரு 1200 தான், மூணாவது பேட்சில் 1700 கூட வரலாம். இதெல்லாம் போட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நீங்கள் காசு எடுத்துறீங்க, வருஷ கடைசியில் உங்கள் பேங்க்கில் எவ்வளோ வந்திருக்குன்னு தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். இதை வந்து ஒரு பேட்சாக நான் கணக்கு பண்ணி அந்த ஒரு பேட்ச்க்கும் நீங்கள் வந்து ரியாக்டும் பண்ணக்கூடாது. ஒரு பேட்ச் கம்மியாக வந்துச்சுன்னா அடுத்த பேட்ச் அதிகமாக வரும். ஏன்னா சூழ்நிலை மாறுது. ஓகே, அதனால் வந்து அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரிங்க. ஆரம்பத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்கணும். அதாவது இது போல் கால்நடை வளர்ப்பு தொழிலை பொறுத்தவரையிலையும் நம்மளுடைய அப்பா அம்மா வந்து ஒரு சப்போர்ட் இருக்காது பொதுவாகவே. நம்ம பையன் நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அப்படின்னா தான் பொண்ணு கிடைக்கும், நாம் பண்ணுற கஷ்டம் வந்து நம்ம பையன் படக்கூடாது அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் இருக்கிற காலகட்டத்தில் இங்கே வந்து ஒரு 17 ஏக்கர் நிலத்தில் நீங்கள் இது போல் ஒரு சின்ன சின்ன முதலீடு போட்டு இது போல் செம்மறி கிடாய்கள் வளர்க்குறீங்களே, எப்படி உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா? எனக்கு சப்போர்ட் எல்லாமே வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான். அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் இது பண்ணியிருக்கிறது இம்பாசிபிள். எனக்கு அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறது கூட டைம் ஆகலை. இப்போ ஒரு 4-5 வாட்டி சொன்னேன் சரி நீ பண்ணுறேன்னு நினச்சிப்பேன். ஆனால் அவங்க 2 பேரும் அக்ரிகல்ச்சர் பின்புலம் பண வசதி இருக்கிறதுனால இதை விடுறாங்களா? இல்லை அப்படியே நம்ம பையன் பழச்சிக்குவோம். இல்லை, இந்த காசு கொடுக்குறத விட இவன் காசு கொடுத்து அந்த காசை வச்சு அவன் உழைப்பு பண்ணுவான்னு சொல்றதுனால தான் எங்கள் அம்மா. ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த அளவுக்குலாம் வந்து நிறைய வீட்டில் வந்து காசுன்னு கொடுத்து நீ போய் பண்ணுப்பான்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி இது பண்ணுறோம் வாழையிறோம் 4 விஷயம் தெரியணும்னு சொல்லி காட்டணும். எனக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப மேஜர் சப்போர்ட். அவங்க இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். அது மாதிரி எல்லார் ஃபேமிலியிலும் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை வந்து ஃபேமிலியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணால் நல்லது. அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸ் வரும். ஒரு பேட்ச் ஏதாவது லாஸ் இருக்கத்தான் செய்யும். அவங்க ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா நல்லது. சரிங்க. அதாவது நீங்கள் 7-8 பேட்ச் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. குட்டிகளை நீங்கள் வந்து 13 கிலோவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? உங்களுடைய அனுபவத்தில் என்னென்ன நோய்கள் வந்திருக்கு, எந்தெந்த நேரத்தில் உங்களால் குட்டி இழப்பை வந்து தவிர்க்க முடியாமல் இறந்துருக்கு? அந்த வின்டர் தான். அந்த வின்டர் மழை காலத்தில் இழப்பு இருந்து எங்களால் தடுக்க முடியாதனால தான் இதுக்கு ஏதாவது மாற்று செய்யணும்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ குவான்டிட்டி கம்மி பண்ணோம். இந்த குவான்டிட்டி கம்மி பண்ணதுலேருந்து எங்களுக்கு ப்ராப்ளமே ஆகலை. இந்த 7-8 பேட்ச்னா இவங்க 2 பேட்ச் தானே வின்டருக்கு பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்சே வின்டரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஸோ அந்த இப்போ ரெண்டாவது வந்து நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு பேட்ச்சு பண்ணுறதில்ல, நான் 4 மாதத்துக்கு தான் ஒரு பேட்ச் பண்ணுறேன்.
ஸோ நான் 90 டேஸில் 120 டேஸ் தான் வளர்க்குறது பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வின்டரில் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதில் வந்து வின்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜர் ப்ராப்ளம் வந்து நிமோனியா. எல்லாரும் பிபிஆர் சொல்லுவாங்க. ஏன்னா பிபிஆருக்கும் நிமோனியா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிம்டம்ஸாக இருக்கும். சளி இருக்கும், கழிச்சல் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது நிமோனியானே தெரியாது. பிபிஆர் எப்படியோ அதே மாதிரி தான் நிமோனியாவும் இருக்கும் கிட்டத்தட்ட. அது இப்போ நீங்கள் அதை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நிமோனியான்றது வந்து பெரிய ப்ராப்ளம். எஸ்பெஷலி கொஞ்சம் சிமெண்ட் தரையாக போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் கூடவே ப்ராப்ளம். எனக்கு வந்து கொஞ்சம் கூடவே ப்ராப்ளம். ஸோ அதனால தான் நான் அந்த குவான்டிட்டி அப்போ கம்மி பண்ணணுன்ற ஒரு தாட்டில் வந்து மேனேஜ் பண்ணேன். ஆனால் அது பண்ணதுலேருந்தே எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. நிமோனியாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக என்ன ஸ்டெப்ஸ் முன்னாடியே பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெச்எஸ் வேக்சின் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேக்சின் போடுவோம். அது ஆக்சுவலி நிமோனியாவுக்கு சம்மந்தப்பட்ட வேக்சின் கிடையாது. ஆனால் நிமோனியா எந்த பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணுதோ சேம் என்ன கண்டிஷன் என்ன பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணுவோம் அதே பாக்டீரியா தான் நிமோனியாவுக்கு இன்ஃபெக்ட் பண்ணுது. ஹெச்எஸ் வந்து பார்ஷியலி இட் வில் ஒர்க் ஃபார் நிமோனியா. ஹெச்எஸ் வேக்சின் சொல்லிட்டு அந்த வேக்சின் போடணும். இதுவும் வந்து அவ்வளோவா நீங்கள் அதை பார்க்க முடியாது. இதை பற்றி ஏன்னா ஹெச்எஸ் வேக்சின் வந்து கமர்ஷியல் வேக்சின் கிடையாது, வெரி பாப்புலர் வேக்சின் கிடையாது. இது எனக்கு எதனால தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து ஹெட் ஆஃப் வேக்சின் வந்து சிஎஸ்ஆரில் ஹெட் ஆஃப் வேக்சின் வந்து நமக்கு க்ளோஸ் அவங்க கைடன்ஸில் தான் அந்த ஃபார்ம் இருக்குது. ஓகே. ஸோ ஹெட் ஆஃப் வேக்சின் டெவலப் பண்ணுறவங்களோட ஹெட்டு வந்து நம்ம க்ளோஸ். ஸோ அவங்க மூலிமா எனக்கு வேக்சின் நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம். அதனால் அவங்க தான் சொன்னாங்க நிமோனியா ஹெச்எஸ் போடுங்க, டேரெக்டாக ப்ரிவென்ட் பண்ணாது. ஹெச்எஸும் போடணும், பிபிஆரும் போட்டுறணும். இது ரெண்டும் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து தண்ணி வைக்கிறது முடிஞ்ச அளவுக்கு சூடு பண்ணி கொடுக்கணும், இல்லை சுத்தமான தண்ணி வைக்கணும். சூடு பண்ணி தர முடியலன்னா தண்ணி நார்மல் தண்ணி நீங்கள் வைக்கிறதா ஆனால் சுத்தமாக வைக்கணும், வின்டரில் மட்டும் எஸ்பெஷலாக. இதில் வந்து இப்போது எனக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து ஓப்பன் வெல்லு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இன்னுமே கஷ்டம். ஏன்னா எங்கள் மழை பெய்யும் போது புது ஊற்று தண்ணி வரதுல தான் அந்த சளியை பிடிக்கிறது. அது வந்து தடுக்கவே முடியாது, அது எப்படியும் பிடிச்சே ஆகணும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து லாங் ஆக்டிங் என்ட்ரோஃப்ளாக்சின்ஸும் அந்த சளிக்கு சார்ந்த மருந்து அந்த மெரிக்வின் என்ட்ரோஃப்ளாக்சின் லாங் லாஸ்டிங் என்ட்ரோஃப்ளாக்சின் 40 வீர்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜெக்ஷனை ரெடியாக வச்சுக்கணும். 40 வீர் வந்து லாங் லாஸ்டிங், அது வந்து சிங்கிள் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அதிகம் அது. ஓகேங்களா? ஸோ அந்த இது போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி வெரி பவர்ஃபுல். அது ஒரே மாதிரி தான் அடிக்கணும் ஒரு குட்டிக்கு. அதை நீங்கள் போட்டிங்கன்னா இதை நீங்கள் தடுத்துக்கலாம். இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீசனுக்கு. ஆனால் சம்மரில் இந்த வேலை எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. அன்றைக்கி நீங்கள் குவான்டிட்டியை கூட்டிக்கிறணும். அதான் சொல்கிறேன். 120 நாட்கள் வளர்க்குறதுக்குள்ளே இவ்வளோ மருந்துகள் நம்ம இந்த ஆடுகளுக்கு கொடுக்கணுமா? ஆமாம், அது கொடுத்தா தான் நமக்கு ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் லாஸை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ இதே பரனில் வளர்க்குறவங்களுக்கு இந்த சிக்கல் கிடையாது, மண்தரையில் வளர்க்குறவங்களுக்கு இவ்வளோ சிக்கல் கிடையாது. இப்போ நான் சொல்கிற இந்த இது நான் மட்டும் தான் செய்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து சிமெண்ட் தர போட்டிருக்கேன். சிமெண்ட் தரன்னு போடும்போது இப்போ நான் குவான்டிட்டி ஆனால் அதுக்கு தான் கம்மி பண்ணுறேன். சிமெண்ட் தரன்னு போடும்போது ஒரு ஆடு இருக்குது, அதோட யூரின் இருந்துச்சுன்னா என்வாயர்மெண்ட்டு கோல்டு, உள்ளியும் கோல்டுன்னு இருக்கும்போது அந்த யூரினும் கோல்டு ஆகிடும். ஓகே. இதில் முக்கியமாக என்னென்னா ஃபீட் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அது எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்கள் ஆனால் இது எங்கேயும் கமர்ஷியலாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மி பண்ணணும் வின்டரில். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நாங்கள் ப்ரோட்டீனும் எனர்ஜியும் தானே ஆடுகளுக்கு ஃபேட்டனிங் பண்ணுற கிடாய்களுக்கு தேவை. அதுக்கு தான் சொல்ல வின்டருக்கு வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஏன்னா ப்ரோட்டீனில் வந்து உங்களுக்கு யூரியா கண்டென்ட் வந்து ப்ரோட்டீனில் அதிகம். ஸோ யூரின் போகும்போது அந்த யூரியா கண்டென்ட் யூரின்லேருந்து வரும். அந்த யூரியா எந்த அளவுக்கு யூரினில் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு அமோனியா அதிகமாகும். ஸோ அந்த அமோனியா வந்து பார்க்கும்போது பிபிஆர் நிமோனியாலாம் வராது. அமோனியா ரெஸ்பிரேட் பண்ணால் ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும் அடுத்து. அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து வின்டரில் இருக்கும்போது நான் கம்மி பண்ணணும்னா ரொம்ப உடனே கம்மி பண்ண 0 ஆக்கணும்னு சொல்லலை. அளவு கம்மி பண்ணி கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸும் வந்து ஒரு ஸ்டார்ச்சு, அது பாடியில் போய் அது எனர்ஜியாக தான் கன்வெர்ட் ஆகுது, ப்ரோட்டீன் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஆனால் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோட்டீன் மேஜர் பார்ட். ஆனால் அந்த டைமில் நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் கூட்டுக்கலாம். நம்ம மக்காசோளம் போடுறது, அரிசி போடுறது, இதை கூட்டிக்கிட்டு ப்ரோட்டீனை ஓரளவு கம்மி பண்ணுவோம். ஒரு 15% 20% கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. எந்த அளவுக்கு யூரினில் வந்து யூரியா கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு அமோனியாவும் கம்மியாகும். அதுக்கடுத்து சில சேஞ்சஸ் இருக்குது. இந்த படிகாரக்கல்லாம் கட்டணும். நாங்கள் கட்டியிருந்தோம், அதை கரைஞ்சி போச்சு, அவ்வளோதான். அது கரைஞ்சிரும். அமோனியா வந்து அப்சர்வ் பண்ணும். ஒரு படிகாரக்கல்ல துணியில் கட்டி நீங்கள் அங்கே ஷெட்டில் 4 மூலையில் நடுவில் இந்த மாதிரிலாம் கட்டணும். அதை எங்களுக்கு கரைஞ்சி போச்சு, புதுசாக வாங்கி கட்டணும். ஓகே. இதெல்லாம் பண்ண இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பக்கம் வந்து சில விஷயத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒரு சில விஷயத்தில் மேனேஜ்மெண்ட்லேருந்து நீங்கள் ஆல்டர். இதெல்லாம் உங்கள் சொந்த அனுபவமா இல்லை எங்கேயாவது பயிற்சிக்கு போய் சொன்னதா? இல்லை, நான் வந்து பயிற்சி வந்து இது வரைக்கும் எங்கேயும் போனதில்லை. மத்திய பிரதேசில் ஒரு இடத்துல தான் பயிற்சிக்கு போயிருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களை மாதிரி சேனல் என்னோட பெரிய இந்த ஃபார்முக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் ஆக்சுவலி பிரீடர்ஸ் மீட். உங்கள் சேனல்லேருந்து இன்றைக்கி போட்டிருக்க எல்லா ஃபார்மும் கிட்டத்தட்ட ஒன்றும் பேசியிருப்பேன், இல்லை நேரில் போயிருப்பேன். நம்ம நாமக்கல் ராஜசேகர் சார், அவர் நேரில் போய் பார்த்துருக்கேன். சந்தோஷமாக இருக்குங்க. அவர் இவர் இப்போ லக்கூரில் இருக்க வெங்கடேஷ் சார்கிட்ட 2-3 வாட்டி பேசியிருக்கேன். விஜய் ஃபார்ம் சார்கிட்டையும் ஒரு வாட்டி பேசியிருக்கேன். உங்கள் சேனலில் இருந்து நீங்கள் போடுறது, உங்கள் வீடியோவிலேருந்து நான் என் மேஜரில் நீங்கள் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் உங்கள் வீடியோக்கு. அது உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஆக்சுவலி. ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தீவனத்துக்கு முன்னாடி சப்ளிமெண்ட்ரி ஒரு செலவா இல்லை அது வந்து நல்லதா? இல்லை, அது நல்லது தாங்க. இது சப்ளிமெண்ட்ரி. அதாவது வந்து இந்த நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு
தாயாடை வச்சு உற்பத்தி பண்ணுற ஒரு ஃபார்முக்கும் இதுக்கும் இந்த 90 நாள் கிடா வளர்ப்புன்றது டோட்டலாக வேறு கான்செப்ட். ஸோ இந்த 90 நாள் வளர்ப்புக்கு நீங்கள் அதை பண்ணணும். நீங்கள் எதுனாலும் அது கொடுக்கணுன்றதுக்காக தான் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் வாங்குற சோர்ஸில் இதெல்லாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்கள் இதே ஒரு ஃபார்மில் இருக்குது, இப்போ நாங்கள் ஃபார்மில் இருக்கோம், இப்போ என்கிட்ட தாயாடு இருக்குது, நான் குட்டி போட வைக்கிறேன், என்கிட்ட நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அதை கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கலாம். ஆனால் வெளியிருந்து எடுக்கும்போது நீங்கள் கட்டாயம் அதெல்லாம் கொடுத்தாகணும். ஓகே. அதை கொடுத்தீங்கன்னா இருக்கிற டெஃபிஷியன்சிஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே. இப்போ நான் சொல்கிறது வந்து மேஜராக வந்து ஜஸ்ட்டு இதுதான் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம மெடிசனில் டீப்பாக போனோம்னா அது ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போகும். சரிங்க. அதாவது குட்டிகளை வாங்கும்போது நமக்கு முதலீடு அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தினசரி நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பசுந்தீவனம் கொடுக்கல, உலர் தீவனம் கொடுக்கல, அடர் தீவனம் மட்டும்தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லி. இந்த தினசரி அடர் தீவனம்ங்கிறது ஒரு செலவு தான். ஆமாம். ஓகேங்களா? என்ன உங்களுக்கு அடக்க விலை ஒரு கிலோ வருது, ஒரு குட்டிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க இந்த 120 நாட்களுக்குள்ள? அப்போ எல்லாமே நாங்கள் வந்து டேரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக போய் பார்க்குறேன். போய் நேரடியாக விவசாயிகிட்ட இப்போ மொக்காசோலாம் விவசாயிகிட்ட வந்து பல்காக வாங்கிடுவோம். எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு தாலுக்கில் வந்து மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் இது மேஜ் மொக்காச்சோளம் வந்து அவங்க தான் அதிகப்படி நாங்கள் நேரடியாக விவசாயிட்ட வாங்குகிறோம். அந்த மாதிரி விவசாயிட்ட நேரடியாக போய் வாங்குறது அந்தந்த பொருள். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இங்கே செக்குங்க ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ புண்ணாக்கெலாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இங்கேருந்து தான் வெளியே போகுது நிறையா. ஸோ அதில் எங்களுக்கு அந்த பொருள் ரொம்ப ப்ரீமியமான ரேட்டு பொருள்லாம் லக்கிலி எனக்குன்ற சுச்சுவேஷன் எனக்கு லக்கில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு வெளியே விட பெட்டர் ரேட்டில் கிடைக்குது. இல்லை ரேட்னா சொல்லுங்க, என்ன ரேட்டு உங்களுக்கு இது மாதிரி வேணுமா இல்லை பர் கேஜி ரேட் சொல்லுங்கள். பர் கேஜி வந்து 30 rupees கிலோன்ற அளவுக்கு எனக்கு காஸ்டிங் உட்காந்துருது. சரி, ஆடுகளுக்கு ஒரு குட்டிக்கு ஒரு கிடாய்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? ஒரு கிலோவுக்கு வந்து 4% பாடி வெயிட் கொடுப்போம். இதில் வந்து வின்டரில் வந்து ஒரு 1% கம்மி பண்ணி 3% தான் கொடுப்போம். ஓகே. இதில் வந்து ப்ரோட்டீன் இதையும் நாங்கள் வந்து கம்மி பண்ணுவோம். ஸோ 30 rupees எங்களுக்கு பர் கேஜி காஸ்ட் ஆகிடுது, யூனிட் காஸ்ட்டு. இந்த 4%ங்கிறது பாடி வெயிட். பாடி வெயிட் இருந்து 4% கொடுக்குறீங்க இல்லையா? இது வந்து ஒரு முறை கொடுக்குறீங்களா 2 முறை? இல்லை, இதை 2ஆக பிரித்து கொடுப்போம். ஏன்னா நாங்கள் ஒரு வேளை தான் ஃபீட் பண்ணும்போது 2ஆக பிரித்து கொடுப்போம். இப்போ நான் வந்து பசுந்தீவனம் கொடுக்குறது இல்லைன்னு சொன்னால் எதனாலனா நான் எதுவும் கல்டிவேட் பண்ணல. ஆனால் எங்களுக்கு இங்கே மழை பெய்யும் போது இங்கே சுற்றி பக்கத்தில் எங்கேயுமே விவசாயம் இல்லை. இந்த இடம் வந்து நல்லா, அதனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அங்கே புல் இதெல்லாம் மழை பெஞ்சதுன்னா இங்கே புல்லுங்க வந்துடும் கண்டிப்பாக. அப்போ வந்து அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அதை அந்த புல்லும் இல்லைன்ற போது கான்சன்ட்ரேட் தான் பண்ணுவேன். இது வந்து என்னோட ரியாலிட்டி, அதை நான் அக்செப்ட் பண்ணணும். ஸோ என்னைக்கு எனக்கு இங்கே புல்லும் இல்லை, டோட்டலாக காயுது, பயங்கரமான வெயில்ன்ற போது எனக்கு செலவு அதிகமாக தான் ஆகும். அந்த ஒரு பேட்ச் எனக்கு லாபம் கம்மியாக தான் வரும். இதான் சொன்னேன். ஆனால் இதே வந்து ஒரு மழைக்கு முடிஞ்சு ஒரு பருவமழை வந்ததோ, சித்திரை மாதத்தில் ஒரு பருவமழை வரும், இல்லை இந்த மாதிரி பீரியடில் இப்போ மழை வந்து இப்போ இப்படி கிளியர் ஆச்சுன்னா புல்லுங்க நிறையா இருக்குது. இந்த டைமில் வந்து நான் வந்து வெளியே கிரேசிங் ஒரு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட்டாக 2ஆக பிரித்து கொடுப்பேன். 4% பாடி வெயிட்டு இப்போது 20 கிலோ ஆடுக்கு 800 கிராம் கொடுக்கணும்னா அதை 2ஆக பிரித்து 400 கொடுப்பேன் நான். ஓகே. அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் எல்லாமே ஆல்டர் பண்ணணும். அன்றைக்கி சூழ்நிலைக்கு எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ரஃப் ஐடியா போட்டு அன்றைக்கி சூழ்நிலை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முன்னியும் பின்னியும் ஒன்று மாறணும். மாறும் போது உங்களோட அந்த லாப சதவீதம் மாறும். அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு எத்தனை லாபம், இந்த பேட்ச் இவ்வளோ, அடுத்த பேட்ச் இவ்வளோ, 3வது பேட்ச் இவ்வளோ, 4வது பேட்ச் இவ்வளோ, இப்படின்னு எடுத்து டோட்டலாக தான் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும். ஒரு பேட்சும் கால்குலேட் பண்ணி ரொம்ப அதை பற்றி ஸ்ட்ரெஸ் ஆகி இது பண்ணுறது வந்து ஒரு நல்ல அப்ரோச் கிடையாது. சரிங்க. இந்த கலப்பு தீவனத்தை அப்படியே கொடுக்குறீங்களா இல்லை தண்ணி கொஞ்சம் கலந்து புட்டு பதத்தில் கொடுக்குறீங்களா, எப்படி கொடுக்குறீங்க? இது நம்ம ஃபீடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புட்டு பதத்தில் தான் இருக்கும் ஆக்சுவலி. அது எதுக்குன்னா நாங்கள் தண்ணி கலக்குவோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தண்ணின்றது எதுக்கு கலக்குறோன்னா இந்த இது டஸ்ட்டுங்க வந்து பறக்கக்கூடாதுன்றதுக்கு. அடுத்தது ஒரு கேள்விங்க, கடைசியாக கேள்வி. எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதில் என்ன தான் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லாபம் இருந்துச்சோ அந்த லாபம் வந்து இன்றைக்கி எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த லாபத்தை நீங்கள் எப்படி எடுக்க முடியும்னா நான் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்ஸை கொஞ்சம் மாற்றிக்கிறணும். எல்லா பேட்சும் ஒரே மாதிரி ஒரே குவான்டிட்டி ஒரே தீவனம் ஒரே அளவுன்னு போட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த லாபம் எடுக்க முடியாது. பேட்ச் டு பேட்ச் பேசிஸில் உங்களோட மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் மாற்றி ஆகணும். அது நீங்கள் இருந்த அனுபவம் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி, இல்லைனா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிங்கன்னா அது பெட்ரு. அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ ஒரு குட்டி வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து ஒரு 6500 இது வந்து நான் நெல்லூர் ஜுடிப்பின்ற காஸ்டிங் சொல்கிறேன். மயிலமாடிக்கு மேபி கம்மியாக வரலாம். ஏன்னா இந்த நெல்லூர் ஜுடிப்புன்னு ஆந்திரா போய் வாங்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து வந்து வாங்கினாலே அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க வந்து விலைலாம் விட்டு கொடுக்குறதில்ல, கொஞ்சம் நல்லா தான் வாங்குறாங்க. ஆனால் அந்த ப்ரீடோட இந்த ப்ரீடு நாங்கள் எல்லா ப்ரீடும் வளர்த்துருக்கோம் ஆக்சுவலி. மேச்சரியும் பண்ணியிருக்கேன், மயிலம்பாடியும் பண்ணியிருக்கேன், இதுவும் பண்ணியிருக்கேன். பொட்டு மட்டும் பெருசாக பண்ணதில்லை, கம்மியாக பண்ணியிருக்கு. அதனால் அதுவும் பண்ணியிருக்கேன். இருக்கிற மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் சவுத்தில் என்னென்ன செம்மறி இருக்கோ எல்லாமே பண்ணியிருக்கோம். இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு செம்மறி இருக்குது, ரெட் கலர் செம்மறி, அந்த மெட்ராஸ் ரெட்டுன்றாங்கல்ல, அது இருக்கலே லீஸ்ட் ரேட்டாக தான் போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வெயிட் கெயினே வராது இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே. ஆனால் பெஸ்ட்டு டிசீஸ் ரெசிஸ்டன்ட்னா அதுதான். ஆடுன்னு ஒன்று இருக்கணும்ப்பா, எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, ஆடு இரும்பு மாதிரி ஒரு ஆடு இருக்கணும்னா அது அந்த ரெட்டு தான். அது என்ன மழை பெஞ்சாலும் என்ன வெயிலானாலும் ஒன்றுமே ஆகாது.
கேஷுவலாக மலையில் நின்றுக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே ஆகாது. ஓகே. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து அந்த செஞ்சி மலை அடிவாரத்தில் இருக்கும், அந்த மலையில் மூலிகை செடிலாம் சாப்பிட்டு வந்தது அப்படின்றாங்க. அது நமக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் அது சொல்கிறாங்க. பட் அது பெஸ்ட்டு. ஆனால் அது வந்து குட்டியை வாங்கும்போது என்ன விலை கொடுத்து வாங்குகிறோம், அப்போ என்ன விலை 1 கிலோவுக்கு வருது, ஓகே, விற்கும்போது எத்தனை கிலோவில் நம்ம விற்கிறோம், அப்போ என்ன விலைக்கு நம்ம விற்க முடியுது, என்ன செலவு போகுது, சரி, இதில் என்ன லாபமாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து ஒரு 6500 இன்றைக்கி ரேட்ஸ்லேயும் வாங்கலாம், 6500. ஆனால் இது 15, 16ன்னு போகும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 கிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக 7ஆவே வச்சுப்போம். 7. இது எல்லாமே வந்து வால்யூம் பேஸ் பண்ணி தாங்க ரேட்டு. நான் வந்து நெல்லூர் ஜுடிப்பின்னு சொல்லிடுறேன், எங்கள் வால்யூமுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வண்டி சின்னதாக போக போக உங்களுக்கு செலவும் கூட ஆகும், அதுவும் பார்க்கணும். இப்போ நாங்கள் பெரிய வண்டி எடுக்கும்போது எங்களுக்கு பர் கோட் காஸ்ட் கம்மியாகிடும். ஓகே, ஓகேங்களா, பர் கோட் காஸ்ட் கம்மியாகும். ஸோ இப்போ நாங்களே வந்து எப்போயாவது ஒரு பீரியடில் 60 ஆடுன்னு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஆட்டுக்கு 220 ரூபா 250 ரூபா செலவாயிடும் டிரான்ஸ்போர்ட். ஆடு ஒரு வந்து 6 750க்குன்னு வாங்கலாம். ஒரு நல்ல நான் சொல்கிறது வந்து ஒரு டாப் குவாலிட்டி, இங்கே வந்து சிக்கல் இல்லாத மாதிரி. கொஞ்சம் ஏதாவது டொக்காக இருக்கிறது, கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது மிக்ஸ் பண்ணிலாம் விற்பாங்க, இதில் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் விலை கம்மியாக கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே. சீசன் இல்லைன்னா உங்களுக்கு விலை கம்மியாக வரும். நீங்கள் ஒரு சில நேரம் 15 கிலோவே வந்து உங்களுக்கு 6200 6300 வந்துடும் விற்க முடியலண்ணா அவங்களால, இல்லை சீசன் டல்லாக இருந்தால். அதெல்லாம் நமக்கு லக்கு. நம்ம அந்த மாதிரி பீரியடில் தான் நம்ம எடுத்து வளர்க்கணும். அந்த மாதிரி குட்டியை அந்த மாதிரி எடுத்துகிட்டு அது காலை கொஞ்சம் அதிகமாகுதுன்னா கொஞ்சம் கூட வச்சு வளர்த்துக்கிறணும். ஸோ ஒரு 6500 6700 குட்டி வாங்கிடலாம், ஒரு 250 டிரான்ஸ்போர்ட் முடிச்சிடலாம். உங்களுக்கு டோட்டல் மெடிசன் காஸ்ட்டு ஒரு 200 முடிச்சிடலாம் ஒரு ஆட்டுக்கு. அவ்வளோவே ஆகாது. நான் ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறேன். மெடிசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி கரெக்டாக எம்எல் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா கூட வராது. பட் 200 வச்சுக்கோங்க, ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக. மீதி வந்து ஒரு நம்ம பீரியடில் இருக்கிற வரைக்கும் இங்கே 90 நாள் இருந்துச்சுன்னா 85 கிலோ கிட்டத்தட்ட ட்ரை ஃபீடு இது சாப்பிடும். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண முடியுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம். இப்போ நான் க்ரீன் வச்சுருக்கேன், எனக்கு இடம் இருக்குது, எனக்கு குட்டி வாங்க முதலீடு இல்லை, ஆனால் இடம் இருக்குது, என்னால் பசுந்தீவனம் உற்பத்தி பண்ணால் குட்டி கம்மியாக வாங்கிட்டு அடர் தீவனம் நான் எப்படி வந்து 4% போடுறனோ நீங்கள் அதை 2.5% ஆக்கிடலாம். ஸோ என்னை விட அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ 2.5 பண்ணி க்ரீனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்களே எங்களுக்கு மழை இருக்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 டைம் வந்து கான்சன்ட்ரேட் பொறுத்து 4% பொறுத்து 3 ஆக்கிட்டு மீதி நேரம் ஃபுல்லாக கிரேசிங் விட்டுருவோம். ஓகே, அந்த மாதிரி. ஸோ கிரேசிங் தான், மற்றபடி இந்த சூப்பர் நேப்பியர் இதெல்லாம் நாங்கள் பண்ணல. புல் இருந்தால் வெளியே போகும். ஸோ ஒரு 6750 கிட்ட ஆடை பர்ச்சேஸ் காஸ்ட் ஆகிடும். டிரான்ஸ்போர்ட் ஒரு 250 ஆகிடும். மெடிசன் ஒரு 200 ஆயிரும். ஃபீடு வந்து ஒரு 2500 கிட்ட ஆகிடும். இதெல்லாம் போயிட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட 11,500க்கு ஒரு 30 கிலோ ஆடு 32 கிலோ ஆடு வந்து விற்றலாம். 32 அந்த 32 கிலோன்றது வந்து நீங்கள் ஒரு 11,200 300க்கு விற்றுடலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நெட்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போதுனா உங்களுக்கு வந்து ஒரு 1500 1600 1700 ஒரு பேட்சுக்கு ப்ராஃபிட் வரும் பர் கோட்டு. இதை நீங்கள் வால்யூமாக பண்ண இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஓகே. இது வந்து வால்யூமாக பண்ணும்போது பெரிய அமௌண்ட் தெரியும். இல்லை சின்னதாக பண்ணி இது வந்து ஒரு கமர்ஷியலுக்காக சொல்கிறேன். இல்லை நான் ஆடு வாங்க போகிறேன், நாங்கள் சும்மா ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கிறோம், என்னைக்கு வளருதோ என்ன ரேட்டுக்கு வைப்போம்னா அவங்களுக்குலாம் ரொம்பவே ப்ராஃபிட் அதிகமாக வரும். வெளியே அப்படியே கிரேசிங்லேயே வச்சுக்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டு இது பண்ணுறது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்க மிஸ்டர் தீரன், அதாவது நிறைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. நன்றி. பிரீடர்ஸ் மியூட் வீரர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.